ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் பேட்டர்னில் தான் கேட்குறாங்க. ஏன்னா 9th 10th எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரே கொஸ்டின் பேப்பர். 9th and 10th வந்து ஒரே கொஸ்டின் பேப்பர், ஒரே கொஸ்டின் மாடலில் தான் கேட்பாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது மாறுபடாது. ஆனால் 8th பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது மாறுபடும். ஆனால் எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் மாறுபடாட்டாலும் நீங்கள் ப்ரோஸ் அண்ட் பொயட்ரியில் அதுபோக சப்ளிமெண்ட்ரியில் எந்தெந்த பேராகிராஃப் படிக்கணும், 2 மார்க் கொஸ்டின் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், கிராமர் பார்ட் எதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்ச இந்த மாதிரி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் 5 கேட்குறாங்க, ஆண்டனம்ஸ் 5 கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு 100 மார்க் கொஸ்டின்ங்கிறனால எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த சினானிம்ஸ் ஆண்டனம்ஸ் அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறது கம்பல்சரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் பார்ட்டில் சிங்குலர் ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், சிலபிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒவ்வொன்றும் 2 கேட்டு 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. புரியுங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே சிலபஸ், மீடியம், இது ரெண்டுக்குமே ப்ளூரல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்கு. மீடியம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான் அப்படிங்கிற வேர்டை முன்னாலையும் பின்னாலையும் எந்த வார்த்தைகளை சேர்த்தா கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்கு சூட்டபிள் கேட்டிருக்காங்க. பஸ் ஸ்டான் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூஸ் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒர்க் அப்படிங்கிறதுக்கு மேலேயே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒர்க்கிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். மூவ் அப்படிங்கிறதுக்கு மூவபிள் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு கிராமர் பார்ட்டில் கேட்கக்கூடிய ஒன் வேர்டு. இது உங்களுடைய புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்குறாங்க. கிராமர் இடியம்ஸில் கேட்குறாங்க. அடுத்து அண்டர்லைன் த கன்ஜெக்ஷன் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், இது ரெண்டுக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து சூட்டபிள் டேக்ஸ் வந்து எழுத சொல்கிறாங்க. ரைட்டுல எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கேட்கக்கூடிய ஒன் வேர்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 18, 19, 20 இது வரைக்குமே உங்களுக்கு ஒன் வேர்டு தான். அடுத்து அதுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது ப்ரோஸ்லேருந்து கேட்குறாங்க. ப்ரோஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை படிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மாறுபடும்னு சொல்லிட்டேன் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அடுத்து பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேராகிராஃப் கொடுத்து 5ல் 2. ஆனால் கொஸ்டின் பேட்டர்ன் படி இது பேராகிராஃப் கிடையாது. உங்களுக்கு 4 கொடுத்து 4ல் 2 தான் கேட்பாங்க. ஹவு டிட் அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் ஹிஸ் சன்ஸ் டேலண்ட்? டிஸ்கிரைப் ஹவு த ரிவர் லுக்ஸ் வென் தாகூர் ரோஸ் பேக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ மேக் யுவர் செல்ஃப் சைபர் சேஃப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு 33 and 34, அடுத்து 37ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 37ல் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளைன் ஹவு ராமையாஸ் ஒய்ஃப் ரியாக்டட் வென் சி சா த நோஸ் ஜுவல். இந்த 4 கொஸ்டினும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடியது. ஆனால் என்னுடைய சஜஷன் இதில் இருக்கக்கூடிய 5 கேள்வியுமே 5 பேராகிராஃபையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகளை அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொயட்ரி காம்ப்ரிகேஷனில் உங்களுக்கு 6 மார்க் கொஸ்டின். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது 2 மார்க் கொஸ்டினில் 3 2 மார்க். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 42 அப்படிங்கிறது நீங்கள் மெமரி போயம் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 ஒன் வேர்டு கிராமர் பார்ட்டில் திரும்ப கேட்குறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் லெட்டர் ரைட்டிங் நமக்கு எதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த 3 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ரைட் லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு கோ ஆன் எ எஜுகேஷனல் டூர். இந்த லெட்டர் ரைட்டிங் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அடுத்தது 2வது பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ரைட்டிங் உங்களுக்கு இருக்குது. அந்த இமெயில் ரைட்டிங் 2 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு பிக்சர் காம்ப்ரிகென்ஷன் கேட்குறாங்க இல்லையா? ஒரு பிக்சர் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு கீழே ஒரு 5 சென்டென்ஸ் கேட்குறாங்க. இந்த பிக்சரை பார்த்து அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுங்களா? இந்த ஒரு 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது லெட்டர் ரைட்டிங்கும் நோட்டீஸ் ரைட்டிங்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அடுத்த 2 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இது மட்டும் கிடையாது, இதோடு சேர்ந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்த 4 டிஸ்ட்ரிக்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த 4ஐயும் ஓரளவுக்கு தரவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நாளைக்கு எக்ஸாமில் உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.